மாமா, நம்ம செர்ரிய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா மாமா? அந்த விஷயத்தை பத்தி பேசதான் சிஐ வரேன்னு சொல்லியிருக்காரு அபூர்வா. இந்த மாலை எதுக்கு அபூர்வா? ஆ? ஆ, இந்த மாலை இது நட்சத்திர வெளியில போகும்போது ஒரு மாலை வாங்கிட்டு வர சொன்னேன். அதான் அக்கா போட்டோக்கு போடுறதுக்கு மாமா. ஆனா பாருங்களேன், எவ்வளவு சின்ன மாலை வாங்கிட்டு வந்திருக்கானு. நான் இந்த போட்டோ மைண்ட்ல வச்சு வாங்கிட்டு வந்தேன் டாடி. எந்த போட்டோ? அது மாமா, ஹால்ல அக்காவோட இன்னொரு சின்ன போட்டோ இருக்கு இல்லையா, அந்த போட்டோக்கு தான் நான் மாலை போட போறேன்னு நினைச்சு இந்த சின்ன மாலையை வாங்கிட்டு வந்துட்டா மாமா. நம்ம நட்சத்திராவுக்கு இந்த சின்ன பசங்க குறும்பு எப்பதான் போகுமோ என்னமோ. போடி, போய் பெரியம்மா போட்டோவுக்கு இந்த மாலையை போட்டுட்டு வா போ. உள்ள வரலாமா சார்? உட்காருங்க. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஆமா மீரா, சிஏ சார் வந்திருக்காரு, காஃபி எடுத்துட்டு வாமா. எங்க செரியை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா சார்? விசாரணை போயிட்டு இருக்கு சார். நீங்க அனுப்பின போட்டோஸை சிட்டியில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம். உங்களை பத்தி சொல்லி கேஸை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணுங்கிறதையும் நாங்க விவரமா சொல்லியிருக்கோம். ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். க்ளூவெல்லாம் வேண்டாம் சார். என் புள்ள நல்லா இருக்கான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். அவனுக்கு ஃபோன் பண்ணா அவனுக்கு ஃபோன் லைன் போக மாட்டேங்குது. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு என் மனசு ஒரே பதட்டமா இருக்கு சார். பயத்துல என் நெஞ்சே எங்க வெடிச்சு போயிடுமோன்னு எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. மாமா மாமா மாமா, என்னடா? அங்க பாரு, யாரோ செத்து போய் கிடக்குறாங்க மாமா. வா போய் பார்க்கலாம். வா போலாம். மாமா, ஏதோ பெரிய வீட்டு புள்ள மாதிரி இருக்கிறான் மாமா. ஆமாமா, உசுர் இருக்கான்னு பாரு. இதோ பாக்குறேன். மாமா, மூச்சு நிருக்கு மாமா. அப்படின்னா உயிரோட தான் இருக்கிறான். சீக்கிரம் சரி வா, ஹாஸ்பிடல் போலாம். தூக்கு. நீங்க செஞ்ச நல்ல விஷயம் தெரியாம போச்சுன்னா இவரோட பார்வையில நீங்க எப்பவும் கெட்டவரா மட்டும்தான் இருப்பீங்க. இன்னைக்கு அந்த வீடியோவை டிஐஜி சாருக்கு நாங்க காட்டினோம். அதை காட்டினதுனாலதான் இப்ப நீங்க வெளியில வந்திருக்கீங்க மாமா. உங்களுக்காக இவ்ளோ பண்ணிருக்கிற மாமாவை தொடக்கூடாதுன்னு சொல்றது நல்லதே இல்ல மாமா. குறைஞ்சபட்சம் தேங்க்ஸ் ஆவது சொல்லுங்க மாமா, ப்ளீஸ். சொல்ல மாட்டேன். உனக்கு என்னோட சின்ன வயசை பத்தி தெரியாதுல, அதை பத்தி சொல்றேன், கேட்டுக்கோ. என் சின்ன வயசுல அப்பான்ற மனுஷன் தான் எனக்கு ஹீரோ. யூஸ்வலா பசங்கெல்லாம் விளையாடுறதுக்கு சண்டேக்காக எதிர்பார்ப்பாங்க. ஆனா நான் மட்டும் என் ஹீரோக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்
அம்மாவை என்ன என் தங்கச்சிய காப்பாத்துறதுக்காக வெளி உலகத்துல அவருக்கு கல்யாணம் ஆகாத மாதிரி நடிப்பாரு. அதுவும் அந்த வயசுலே எனக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னாரு. என்னோட ஹீரோ அது அவர்தான் என் ஹீரோ. நான் அப்படி நினைச்ச ஒரு நபர் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலிய கட்டி கொஞ்சம் கூட யோசிக்காம நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாரு. ப்பு. அந்த நொடியில இருந்து அந்த ஆளு என் பார்வைக்கு வில்லனா பட ஆரம்பிச்சாரு. இல்ல பூமி, அன்னைக்கே அந்த ஆள் செத்து போயிட்டாரு. அதனாலதான் அந்த ஆள் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் கொல்லி வைக்கவும் வரல, பிண்டம் வைக்கவும் வரல. நான் எப்ப செய்யணும்னு நினைச்சேன்? உயிரோட இருக்காருன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சுல்ல, அப்பதான் செய்யணும்னு நினைச்சேன். அந்த பாவத்தை உங்க கையால செய்ய வைக்க கூடாதுன்னு தான் மாமாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் வெளியில வந்து உங்ககிட்ட அப்படி ஒரு சடங்கு நடக்க கூடாதுன்னு உங்களை தடுத்தாரு. உங்க மேல எந்த அளவுக்கு பாசம் இருந்தா அப்படி வந்திருப்பாரு. குறைஞ்சபட்சம் அதையாவது புரிஞ்சுக்கோங்க மாமா. அந்த ஆளை பத்தி பாசிட்டிவா தெரியுற விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது பூமி. இருந்தாலுமே நான் அந்த ஆளை என்ன ஒன்னும் சுத்தி சுத்தி வர சொல்லியே. எனக்கு செக்யூரிட்டியா டிடெக்டிவ் வைக்க சொல்லி நான் கேட்டேனா என்ன? இது ரொம்ப நல்லா இருக்கு. பிடிக்க வேண்டிய நேரத்துல என்னோட கைய விட்டுருவாராம். கஷ்டத்துல கண்ணீர் வடிக்கிற டைம்ல இவர் தான் என் முதுக தட்டி எனக்கு ஆறுதலா நின்றுக்கணும். ஆனா இவர் இல்ல. இப்ப எதுக்கு அந்த ஆளு என்ன சுத்தி வரணும்? போதும்டா, போதும். என் மேல நீ காட்டுற வெறுப்பு போதும்டா. நீ என்ன வாழ்க்கை முழுக்க வெறுத்தாலும் அந்த வழியை நான் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். வேற வழி இல்ல. ஏன் சொல்றேன்னா, நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ககன், என்ன நீ மன்னிக்கலாம் கூட பரவாயில்லடா. ஆனா பூமியை மட்டும் எப்பயும் தப்பா நினைச்சிடாதடா.